ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலாக்கத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா பீடத்திலிருந்து பிரத்யங்கரா உபாசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் தொடர்ந்து இது போன்ற தானங்களை செய்யும் போது கோடீஸ்வரரையும் தெருகோடியில் நிற்க வைத்துவிடும் இந்த தோஷங்கள். பொதுவாக கர்மவினை குறைக்கும் மிகப்பெரிய வழி தான தர்மங்கள் தான். ஆனால் சில தானங்கள் உங்களை ஒன்றுமே இல்லாமல் கூட ஆக்கிவிடும். தான தர்மம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய புண்ணிய பலனை தரக்கூடியது. ஆனால் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தானம் செய்வது புண்ணிய செயல்தான். உங்கள் உறவுகளும் சரி, மற்றவர்களும் சரி, நீங்கள் கொடுக்கும் நிலையில் இருந்தால்தான் உங்ககிட்ட வீடு தேடியே வருவாங்க. உங்களிடம் ஒன்றுமே இல்லாத போது தான் தெரியும் உங்கள் உறவுகளையும் நட்புகளையும் தெரிந்தவர்களையும் வேண்டியவர்கள் என நீங்கள் நினைத்து கொண்டிருப்பவர்களை பற்றி. இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கானவர்கள் இல்லை. எல்லோருமே தனக்கானவர்கள் தான், தன் சுயநலத்திற்கானவர்கள் தான். நீங்கள் தான் இதை புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் உணவை தானமாக கொடுக்கலாம். ஆனால் உணவு சமைக்கும் பொருட்களை கோவில்களுக்கு தானமாக கொடுங்கள். ஆனால் உணவு சமைக்கும் பாத்திரங்களை யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது. அதாவது இந்த பானை, கிரண்டி, சில்வர் பாத்திரம், குடம், கத்தி, அருவாமனை, அப்பளக்கட்டை, இந்த சப்பாத்தி கட்டை, குழவி, இப்படி நீங்கள் பயன்படுத்திய எந்த பொருளையுமே, சமையலுக்காக பயன்படுத்திய எந்த பொருளையுமே யாருக்குமே நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாது. அடுத்து, நீங்கள் அணிந்த நகைகளை முன்னோர்களின் நகைகளாக இருந்தால் உங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாருக்குமே தானமாக கடனாக கூட கொடுக்கக்கூடாது. உப்பு எந்த நேரத்திலுமே யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பால், தயிர், அரிசி, வெண்மை நிற பொருட்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் தானமாக கடனாகவோ கொடுக்கவே கூடாது. சமைச்சு உணவை வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அந்த துடைப்பம், முறம் கண்டிப்பாக அடுத்த வீட்டில் கூட்டியதை உங்கள் வீட்டில் கூட்டவே கூடாது. நீங்களும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பயன்படுத்திய சீப்பு, செருப்பு யாருமே அணியக்கூடாது. மிகவும் கிழிந்த வீணாக போன ஆடைகளை தானம் செய்யணும்னு ஒரு பேருக்காக நீங்கள் அதை தானம் செய்யவே கூடாது. கெட்டுப்போன உணவுகளையும் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. கோவில்களில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் தரலாம். ஆனால் வீடுகளுக்கும் அடுத்தவர்களுக்கும் எண்ணெய், கறிவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் இது போல எதுவுமே தரவே கூடாது. எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் இது போன்ற பொருள்களை தானம் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக மகாலட்சுமி கடாட்சம் அவர்களுடைய இல்லத்தை விட்டு சென்றுவிடும். நிறைய தானம் செய்யுங்கள். ஆனால் இது போன்ற சில பொருட்களை குறித்த நேரத்தில் செய்வதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் கொடுக்கும் நிலையில் இருந்தால் தானே அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும். இதை நினைவில் கொண்டு கவனமாக செயல்படுங்கள். ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா தேவி துணை. நன்றி, வணக்கம்.